ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் இப்போ ஒரு வழியா ஆன்சிஸ்டர் மவுண்டனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த இடம் ஃபுல்லா லட்சக்கணக்கான ஆபத்துகளும் கோடிக்கணக்கான பீஸ்டும் கொட்டி கிடக்கு. ஆனா நம்ம ஈகிளை யூஸ் பண்ணி ஏர் வழியா வந்ததுனால நம்ம எல்லா பிரச்சனையும் அவாய்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்டிங் ஆயிடுவோம், எல்லாரும் கவனமா இருங்கன்னு அவங்க சொல்ல அந்த ஈகிளும் கொண்டு வந்து அவங்கள அப்படியே கீழே இறக்கி விட்டுருது. அவங்கள வரவேற்க அங்க ஒரு கமாண்டர் ரெடியா காத்துட்டு இருக்காரு. கிங் எல்லா ஏற்பாடையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஆனா அங்க இருந்தவனுங்களாம் அவங்கள பார்த்த உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்களா இன்னைக்கு நம்ம கிங்டம் காப்பாத்த போறது. ஆளை பார்த்தா எல்லாருமே சப்பைங்கன்னு இருக்கானுங்க. ஜுவான் கிங்டம்க்கு செலக்டே பண்ணதில்ல அப்படி இப்படின்னு அவனுங்க பாட்டுக்கு பேசிட்டே போக நம்ம லிங்கு கிங் இவங்க எல்லாரும் யாரு மஸ்டர்ட், இவங்க நம்ம ஜுவான் கிங்டம் சேர்ந்த நிறைய குட்டி குட்டி ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே கல்டிவேட்டர்ஸ் தான். இந்த காம்படிஷன்ல இருந்து கத்துக்க வந்திருக்காங்கன்னு அவரு சொல்றாரு. அங்கிருந்த நம்ம 4th பிரின்ஸ் நாங்க எல்லாரும் நம்ம எம்பரர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நிறைய ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும்னு அவரு சொல்றாரு. நம்ம ஃபெங்கும் இதெல்லாம் அவனுங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்னு சொல்ல, இல்ல கிங், நீங்க கூட்டு வந்த எல்லாருமே ராயல் பிளட் சேர்ந்தவங்களா இருக்காங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்களும் சாதிச்சு காட்டுவோம். கிங், நீங்க எல்லாரும் சாதாரண ஆளுங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. கண்டிப்பா உங்களால இவங்களுக்கு வர முடியாது. ஆனா என்ன கேள்வி கேட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். இவங்களை சேலஞ்ச் பண்ணுங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த இடத்த நான் தந்துடுறேன்னு ஒரு சொல்ல அவனுங்க எல்லாருமே சாக்காக்குறானுங்க. நீங்க நிஜமா சொல்றீங்க பிளட் மிஸ் போறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நான் லிங் ஓகேங்க, என்னைக்குமே வாக்கு தவற மாட்டேன். சரி சொல்லுங்க, யார சேலஞ்ச் பண்ண போறீங்க? நம்ம லீட்டன் வேணுனே முகத்தை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. அவனுங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இந்தோ அவனா நம்ம குயிமிங் தான். அது இங்க இருக்கிற மத்த எல்லாரும் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாவும் ராயல் பிளட் சேர்ந்தவங்களாவும் இருக்காங்க. அவன் தான் உள்ளதிலே ஒரு சாதாரண ஆள், ஈஸி டார்கெட் நம்ம சொல்ல நம்ம கிங்கும் அவர் அப்படியே முன்னாடி வர சூறாரு. 2 பேரும் மேட்சுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நீ ராயல் பிளட்டுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பு தராங்க, காமனருக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்ன. ஆனா பேட்டிலுக்கு நீ செலக்ட் பண்ணது ஒரு காமனரை, இதுதான் உன்னோட நியாயமா? கவலைப்படாத, நான் உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்த மாட்டேன்னு அவன் சொல்ல முடிஞ்சதை செஞ்சுக்கான்னு அவரு சூறாரு. அவன் அவனுக்குள்ளேருந்து ஒரு வித்தியாசமான ஒயிலட் கலர் பவர் அப்படியே வெளியே வர வைக்கிறான். அதை வச்சு நம்ம குயிமிங்க காலி பண்ண ட்ரை பண்ண அவர் அப்படியே ஒரு ஸ்வான வெளியே எடுக்கிறாரு. அவன் அனுப்புன பவர்ஸையும் உடைச்சிட்டு அவனே அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருது. எந்திரிக்க கூட முடியாம அவன் கீழே விழுந்து புரண்டுட்டு இருக்கு. மேட்ச முடிச்சுட்டு அவரு பட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இது எப்படி நடந்துச்சு என்னால நம்பவே முடியல. அவனையும் வந்து கார்ட்ஸ் தூக்கிடுறானுங்க. அடுத்து யார் சேலஞ்ச் பண்ண போறா? நான் வரேன். யாரும் ஆப்பனண்டா செலக்ட் பண்ணிருக்கேன்னு கேட்க அவன் நம்ம கொஞ்சனா கை காட்டுறான். நீ என்னைய சொல்ற? அவன் கிங் மைட்டியோட கிராண்ட்சன், அவனுக்காக இவன் செலக்ட் பண்றான். உனக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறான். அவனை எப்பவோ ஃபேமிலி விட்டு துரத்திட்டாங்க. ஃபெங் கூட லைஃப் அண்ட் டெத் மேட்சுக்கு அவனை சேலஞ்ச் பண்ணியிருந்தான். இவன் மட்டும் அவனை தோக்கடிச்சிட்டான். உள்ள போறதுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கிறதும் இல்லாம குய் ஃபேமிலி கூட அவனுக்கு ஒரு பெரிய பாண்டிங்கும் ஏற்படும். உண்மையிலேயே அவன் புத்திசாலி தான். அவன் அப்படியே முன்னாடி வந்துட்டு ஓவர்லார்ட் மிஸ்ட்ங்கிற ஒரு பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோதை தடுக்க ரெடி ஆயிடுறாரு. லீ, இவ ஏன் இவ்வளவு கான்பிடென்டா பேசினாங்கது எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா இது வேலைக்கு ஆகுதுங்கிற மாதிரி அவரு யோசிக்க நம்ம ஹீரோவும் அதை அசால்ட்டா தடுத்துட்டு அவனையும் பறக்க விட்டுறாரு. இவ்வளவு பவரா? இவங்க எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. கமாண்டரும் ஸ்டார் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான். நம்ம கிங்டமோட பேர் எல்லா இடத்துக்கும் பரவ போகுது. நம்ம கிங் வேற யாராவது இருக்கீங்களான்னு கேட்க, இல்ல நாங்க யாருமே சேலஞ்ச் பண்ணல. புரிஞ்சா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்த கிங்டம் ஆளுங்களும் இங்க வந்துருவாங்க. அவங்க முன்னாடியோ இதே மாதிரியே பண்ணிட்டலாமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி செயல்படுறதுங்கிறத பத்தி யோசிங்க. அந்த காம்படிஷன் எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். உள்ள போறவங்களுக்கு என்னென்ன ஆபத்துலாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர் எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்கும் போது அவனுங்களுக்கே லைட்டா சாக்கா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க கிங்? 5 கிங்டமோ வார் அட்டன் பண்றது இல்ல, ஆனா அதுக்கு பதிலா இந்த காம்படிஷன் தான் நமக்குள்ள நடக்கிற வார் மாதிரி. போன வாட்டி நம்ம ராஜ்யத்துல இருந்து 116 பேர் இதுக்குள்ள போனாங்க. அதுல 17 பேர் இறந்துட்டாங்க. பாதிக்கு மேல நிறைய பேருக்கு ரொம்பவே காயப்பட்டுருச்சு. உயிர் பொழைச்சு கடைசி ரவுண்ட் வரைக்கும் போனது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவரு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தான் இவங்க எல்லாரும் துணிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜோ பார்டர்ல வருஷத்துக்கு எத்தனை சோல்ஜர்ஸ் ஆகுறாங்கிறத அவர் சொல்லி காட்டுறாரு. இதுவே வார் ஸ்டார்ட் ஆனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் இங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த போட்டிக்கு 5 கிங்டம் மட்டும் வர மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற சின்ன செக்டர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. கோஸ்ட் இமோர்டல் செக்டர், ஸ்கை ரிஃபைனிங் செக்டர்னு சொல்லி அவ்வளவு பேர் கூட இவங்க மோத வேண்டியது இருக்கும்னு அவரு சொல்ல அவனுங்க தப்பு புரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறானுங்க. சரி, டைம் ஆயிடுச்சு கமாண்டர், நம்ம உள்ள போலான்னு நினைக்கிறான். அவரும் அவங்க எல்லாரையும் கூட்டு போய் கேம்ப காட்டுறாரு. நம்ம கிங் அடுத்த 3 நாளைக்கு நீங்க எல்லாரும் இங்கதான் தங்க போறீங்க. எப்ப பிளட் மிஸ்ட் கேட் ஓபன் ஆகுதோ அப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு கேம்பையும் 2 பேர் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம லேட்டே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சிரிப்பை
போடுறாரு. நம்ம 2 பிரின்சஸும் ஒன்னா சேர்ந்து ஜோடி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம குயிங்மிங் ஆள் வந்ததும் வராததுமா அவரோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்க வந்து நம்ம ஹீரோ நான் இந்த இடத்த எடுத்துக்கலாமா, அவரும் திரும்ப நார்மல் ஆயிட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இவன் எதுக்காக கல்டிவேட் பண்ணும் போது கூட ஸ்வாட கூடயே வச்சிருக்கான். சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சைட்ல இருந்து அந்த ஃபெங் அவர் அப்படியே பாக்குறான். அவர் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அவன் மனசு துடிக்குது. ஆனா அவர் கூட உணர்த்து இருக்கிறதுனால குஞ்சன் கண்டிப்பா நீ ஒரு நாள் என்கிட்ட சிக்குவ. இவ்வளவு நாளா இந்த பேட்டிலுக்காக தான் அவன் அவனோட பவர்ஸை சப்ரஸ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் அவன் சொல்றான். அதை யூஸ் பண்றதுக்கான நேரம் சீக்கிரமாவே வரப்போகுது. அவனும் அவனோட கிரீன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவரோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வெளியே வராரு. பக்கத்துல உட்காந்து நம்ம குயிங்விங்க வர ஆளை காணும். எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேயுமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. தூரத்துல யாரோ ஒருத்தர் ஸ்வாடை யூஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம குயிங்விங் தான் தனியா போயிட்டு அவர் ஸ்வாடை வச்சு சண்டை போட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோ நீ இதே மாதிரியே ட்ரைனிங் எடுத்தினா கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால இந்த டெக்னிக்ல மாஸ்டர் ஆக முடியாது. உனக்கு ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி தெரியுமான்னு அவரு கேட்கிறாரு. சில விஷயங்கள் தெரியும், நீ தப்பான மெத்தடை யூஸ் பண்ற, நீ பண்றத பார்க்கும் போது மத்தவங்களுக்கு வேணா நீ அந்த எசன்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டேன்னு தோணும், ஆனா உண்மையிலேயே உன்னால எப்பயுமே அது முடியாதுன்னு அவரு சொல்ல குஞ்சன் உனக்கு உண்மையிலேயே இந்த ஸ்கில்ல பத்தி ஏதாவது தெரியும் நான் நினைச்சேன், ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அவரு நிறைய விஷயம் சொல்றாரு. அவர் யூஸ் பண்ற மெத்தட் அவர் கையில ரொம்பவே பெயினை ஏற்படுத்தும். நைட்டு தூங்கும் போது ஷோல்டர் பெயின் எல்லாம் கூட அவர் ஃபீல் பண்ணுவாரு. அவரோட விரலாம் கூட மறுத்து போகுங்கிற மாதிரி அவரு சொல்ல இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும் சொல்லி அவருக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அவரோட சில மெரிடியன்ஸையும் சொல்லி நீ ட்ரைனிங் எடுக்கும் போது ஒரு வாட்டியும் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீனா ஒரு நாள் உன்னோட மொத்த கல்டிவேஷனை இழந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நீ உண்மையிலேயே எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன ஆயிடுவ. அவன் கடுப்பாயிரான். போதும் நிறுத்து, நான் சொல்றத ஒண்ணுமோ நீ நம்பலனா சில அக்குபஞ்சர்ஸ் பாயிண்ட் பேரெல்லாம் சொல்லி அதை நீ பிரஸ் பண்ணி பாருன்னு அவரு சொல்ல அவனும் தயங்கிக்கிட்டே அவரு சொன்ன மாதிரியே ட்ரை பண்றான். கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அவனால அவன் ஸ்வாட கூட பிடிக்க முடியல. ஆள் அப்படியே கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ ஒண்ணுமோ நீ என்ன நம்பலனா நானும் இங்கிருந்து கிளம்பிடுறான். குயிங்சன் அவரும் என்னன்னு திரும்பி பார்க்கிறாரு. நம்ம குயிங்மிங் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்னுட்டு நான் ஒரு வேஸ்டா போக விரும்பல, தயவு செஞ்சு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முன்னாடி மண்டிட்டுறாரு. நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும். நம்ம ஹீரோவும் அவர் எந்திரிக்க சொல்லிட்டு உன் பிரச்சனை பத்தி தெரிஞ்சோ என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும், உன்னை நான் கியூர் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட நீடில்ஸை வெளியே எடுத்துடுறாரு. அதை டக்குன்னு அவரோட மெரிடியன்ஸ் அக்குபஞ்சர் பாயிண்டா பத்தி இறக்க இவன் என்ன பண்ணா, இது சீக்ரெட் வெப்பனா, நான் செத்துருவானா, வேலை முடிஞ்சிட்டுன்னு அவரு சொல்றாரு. குயிமிங்க்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே அவரோட பவர்ஸ் செக் பண்றாரு. என் ஷோல்டர் பெயின் மொத்தமா காணாம போயிடுச்சு, எனக்கு என்னமோ ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு, என் பாடியே ஃப்ரீ ஆயிடுச்சுலாம் அவரு சொல்றாரு. அவர் ஸ்வாட் மூவ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, என் ஸ்பீடு முன்ன இருந்ததை விட இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அதை வச்சு ரெண்டு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தை அப்படியே துண்டாக்கிடுறாரு. குயிங்சன் உன் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, எவன்லி தண்டர் என்ன அட்டாக் பண்ணி நான் சாகுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா உனக்காக பண்ணுவேன்னு அவரு சொல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, உன்ன மாதிரி டேலண்ட் இருக்கிற பசங்களோட லைஃப் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஒன்னு சில விஷயங்களை பத்தி கூட அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சைன் லைனிங் நீ கேள்விப்பட்டிருக்கியா, ஒரு மாஸ்டரோட ஸ்வாட் மூவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், நம்ம பவர்ஸை எப்படி ஸ்வாடுக்கு அனுப்புறோங்கிறதா ரொம்பவே முக்கியம், நான் செஞ்சு காட்டுறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்த ஒரு குச்சி எடுத்து அதுல அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண அவனும் இவர் என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஆள் அந்த மூவ்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி அப்படின்னு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்வாட ரெண்டு சொல்லிட்டு அவரும் ஏதோ பண்றாரு. நம்ம குயிங்மிங் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க திடீர்னு அவர் ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆழத்துக்கு போயிடுறாரு. கண்ணை திறந்தா இப்போ ஒரு பிரகாசமான இடம். நம்ம ஹீரோ இருட்ட பார்த்து பயப்படாத, வெளிச்சத்துக்கு போற வழியை தேடு, அது உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்ல அவனும் அவனோட ஸ்வாட அப்படியே கையில எடுத்துடுறான். சின்ன வயசுல இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன், என் ஃபேமிலி ரொம்பவே சாதாரணமானவங்க, அப்படியே அவனோட பிளாஷ்பேக்கு கூட்டு போறாங்க. நம்ம குயிமிங்கோட அப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க ஆளும் குட்டியா அவரு பின்னாடியே அவர் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்பவும் நார்மலான ஒரு லைஃப் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. யாரோ அடிச்சு போட்டாங்களா இல்ல அவருக்கே உடம்பு சரியில்லையான்னு தெரியல, அவர் அப்பா கீழே கிடக்காரு, வாயிலிருந்து ரத்தமா வலிஞ்சிட்டு இருக்கு. குயிமிங் என்ன மன்னிச்சிரு, என்னால இனிமேலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, உன் அம்மாவையும் என்னால பாதுகாக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட அவர் பையன் கையில கொடுத்துட்டு இனிமே உன்னை நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போக ஆளும் அவரை கட்டி பிடிச்சி எல்லாரும் முச்சிடுறாரு. ரோட்ல போற சின்ன பசங்களாம் அவரை அடிச்சு அவர் கையில இருந்து ஸ்வாட புடுங்க ட்ரை பண்றானுங்க. ஆனா எவ்வளவு மிதிச்சாலும் அவரு அதை விடுறதே இல்ல. இவன் கிடக்காண்டா, நம்ம போய் வேற ஒரு புது ஸ்வாடை வாங்கிக்கலாம், அதை வச்சுட்டு அவரு தனியாவே அவரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவரோட பவர்ஸும் ரொம்பவே அதிகமாகுது. நேரா ஸ்டார் அகாடமி. அங்க இருக்கிற பசங்களா இவன் எப்ப பார்த்தாலும் ஸ்வாடோட இருக்க
இருக்கான்னு சொல்லி அவரை கண்ணம்னான்னு கலைக்கிறானுங்க. நான் போன எல்லா இடத்துலயும் எனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சி நேச்சு. ஆனா நான் தோல்வியை பத்தி யோசிச்சதே இல்ல. ஒரு வாட்டியோ அதுக்கு முன்ன இருந்ததை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லா நான் ட்ரைனிங் எடுத்தேன். இப்ப இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் கண்டிப்பா பின்வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ஸ்வாட ஒரு பிரம்மாண்ட உருவத்துக்கு மாத்தி அதை வச்சு தரையில ஓங்கி ஒரு போடு போடுறாரு. அந்த இடமே அதிருது. அவருக்கும் ஆனந்த கண்ணீர் வராத கூறதா. அப்பனா இதுதான் உண்மையான ஸ்வாட் எசன்ஸா? அப்படியே எபிசோட் 20 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம ஹீரோ அவரோட லிஸ்ட்ல இன்னும் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாரு, காம்படிஷன் எப்பதான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.